பண்ணா அவனுக்கு எதுவும் புரியல. அது எல்லாமே ஹீலியம் பலூன். ஸோ மேல விட்டோடனே சூப்பரா புரியுது, பறக்குது. பட் ஆனா அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்றாரு. ஓகே, இது எல்லாமே வந்து கலர்ஸ் வேற வேறையா இருக்கலாம், பட் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல ஐ திங்க் பீப்புள் அப்சர்வ் திஸ் இன்ஃபரன்ஸ். ஒன்னு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே வந்து வேற வேற creed, caste, different religions, nationality, language, இது எல்லாருமே வேற வேறையா இருக்கலாம். But still, the thing which is inside us, within us, we're all the same human beings with infinite potential. And the potential is realized பண்ணுங்க. This is what I'd like to tell from this balloon story. So yes. Okay. What is success? இதுதான் டாபிக் இல்லையா? Let's move to the topic. சக்சஸ்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்களா? I just want to know. Chat boxல நீங்களா I'd like to know your opinions. உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? You could share in the chat box down. Yes. Achieving what we think. JC Sendal Murugan Chittappa சொல்லிருக்காங்க. Arjita, achieving whatever we dream for. Yes. Correct. You're all right. Achieving நம்மளுடைய desires எல்லாம் achieve பண்றது is definitely success. இப்போ பேசிக்கா வந்து நம்மளுக்கு சக்சஸ்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வரும் இல்லையா? ஹை ஸ்கூல்ஸ், குட் காலேஜஸ். இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா வாட் மெயின்லி உங்களோட மைண்ட்ல இருக்கும்னா நிறைய ஸ்கோர்ஸ் வாங்கணும், நிறைய கிரேட்ஸ் வாங்கணும், உங்களோட ரிப்போர்ட் கார்டு ஃபுல்லா ஏஸா இருக்கும். தட்ஸ் தி மெயின் திங் இல்லையா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்டா. அண்ட் நல்லா நிறைய மார்க்ஸ் எடுத்து நல்ல காலேஜ்க்கு போயிட்டு நல்ல வேலை வாங்கணும், பிக் ஹவுசஸ், எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், லக்ஸூரியஸ் லைஃப், இதெல்லாம் சக்சஸ் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், நான் இதெல்லாம் சக்சஸ் கிடையாதுன்னு கண்டிப்பா இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ லைக் டு கிளாசிஃபை சக்சஸ் இன்டு டூ திங்ஸ், எம்டி சக்சஸ் அண்ட் ரியல் சக்சஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் எம்டி சக்சஸ். இது ஹை ஸ்கோர்ஸ், காலேஜஸ், ஹவுசஸ், கார்ஸ், லக்ஸூரியஸ் லைஃப், இது எல்லாமே வந்து தே ஆர் சக்சஸ், தே ஆர் சம் சிம்பிள்ஸ் ஆஃப் சக்சஸ், தே ஆர் பார்ட் ஆஃப் சக்சஸ், but they are empty without the real success. Real success னு சொல்றியே என்னது அப்படின்னு you can ask. Real success நான் எதை சொல்ல வரேன்னா இது எல்லாமே plus joy, happiness, inner peace, நம்மளோட peace of mind, satisfaction, இது எல்லாமே சேர்றப்பதான் this empty success becomes real success. Yes. Okay. Success does not lie in results but in efforts. Okay. So இத பத்தி நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி what I'd like to say is நம்மள சக்சஸ்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கோம். The screen is out of my control. Yes, 1 second, sorry. Okay. நம்மலாம் வந்து சக்சஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மத்தவங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டு மேல போறது, மத்தவங்களை கீழே தள்ளிட்டு மேல போறது, இதெல்லாம் சக்சஸா? இதுதான் உண்மையான சக்சஸா? டெஃபினெட்லி நோ. சக்சஸ்னா நம்ம மத்தவங்களையும் ஹெல்ப் பண்ணி அவங்களையும் சக்சஸ்ஃபுல் ஆக்க வச்சு நம்ம சக்சீட் ஆகிறது இஸ் த ரியல் சக்சஸ். அண்ட் சக்சஸ்ங்கிறது if you are a person, மத்தவங்க ஒரு 100 people வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக்குறீங்களா, you can definitely not be a failure. And you are capable of making other people successful, you will definitely be a successful person. நான் இப்போ வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். Let's take for example, you are ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து இந்த பன்னீர் தெளிச்சிட்டு இருக்கீங்க வெளியில நின்று, அந்த எல்லாத்து மேலேயும் தெளிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமா நின்று பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியில அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வரப்ப whom do you think will be the most fragrant person? கண்டிப்பா நீங்க தான். Because மத்தவங்க மேல நீங்க பண்ணி தெளிக்கிறப்ப definitely every
few drops would have fallen on you, and கடைசியா you will be like, you will be the most favorite person. Okay. Success does not lie in results but in efforts. Yes, கண்டிப்பா சில வாட்டி நம்ம நினைக்கலாம் எஃபோர்ட்ஸ் பண்ணாம கூட we can get results. இப்போ suppose I'd like to compare you are working hard to get the fruit, to reach the fruit. அதுக்கப்புறமா when you get the fruit, it's different. So yes, நீங்க வந்து efforts போட்டு when you succeed, the satisfaction is to another level. நீங்க வந்து work பண்ணி அதுக்காக நிறைய உழைச்சி அதுக்கப்புறமா when you get a success, அதுல வந்து you will be happy and satisfied with it. And next point, being the best is not so important. நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன், because being the best is very very important. But what is more important than that is doing the best is all that matters. Yes, correct. நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பெஸ்டா இருக்கணும்ங்கிறது it has to be in your mind. But நீங்க வந்து what should you aim for is நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும். Yes. இப்போ வந்து I'll tell you an example. ஒரு பொண்ணு வந்து she is very interested in athletics. Okay, so வந்து in the running competitions and athletics and everything. So வந்து அவளுடைய ஸ்கூல்ல வந்து there is a running competition every time. So வருஷம் வந்து அவ போயிட்டு she gives her names. போயிட்டு she is not very good in running, she just likes running. அதனால வந்து அவளுடைய ஸ்கூல்ல வந்து வருஷம் போய் பேர் கொடுக்குற காம்படிஷனுக்கு. பட் என்ன ஆகும், she won't win anything. அவளால வந்து ரொம்ப ஓட முடியாது. she tries, அவ வந்து ட்ரை பண்ணுவா, அதுவே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும் அவளுக்கு. ஸோ ஒரு வருஷம் என்ன ஆகுது, அவ ஓடுறத பார்க்கறதுக்காக அவளோட அப்பா வந்திருக்காங்க. அவ வந்து ஓடுறா, விசில்ஸ் அடிக்கிறாங்க, they are blowing the whistle, she starts running. அவ வந்து ஓடிட்டே இருக்கா. அந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல there is some sound and come on run fast அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ வந்து ரொம்ப ஸ்லோ இல்லையா, she can't run that much. அதனால வந்து மத்தவங்க எல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. ஸோ ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அண்ட் தென் இவ வந்து ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் முடிச்சு ரேஸ் முடிஞ்சிருக்கு. இவெல்லாம் வந்து சரி ரேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ட்ராக்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஷி இஸ் வெரி எக்ஸாஸ்டட். போய் பக்கத்துல இருந்த ஒரு சேர்ல போய் உட்காந்துக்கிறா. என்ன ஆகுது, அவளோட அப்பா வந்து கிட்ட வந்து கேட்கிறாங்க, ரேஸ் தானே முடிஞ்சது, நீனும் ஓடி முடிக்கலையே, நீயே வெளியில வந்த அப்படின்ட்டு. தட் இஸ் த மொமெண்ட் when she realizes, okay, இது வந்து ரேஸ் முடியறது பத்தி இல்ல, இது வந்து நான் ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட். நான் வந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ட்டு அவ ஒரு டிட்டர்மைண்டா ஷீ இஸ் டேக்கிங் அ டிசிஷன். ஸோ அடுத்த வருஷம் என்ன ஆகுது, ஃபார் சேம் காம்படிஷன் ஷீ இஸ் கோயிங் அண்ட் கிவிங் ஹர் நேம். அந்த வருஷம் வந்து ஷீ இஸ் வெரி டிட்டர்மைண்ட், நான் வந்து ஃபுல்லா ஓடுவேன், என்னோட பெஸ்ட், she will give her best and I will try my best அப்படி சொல்லிட்டு ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓட ஆரம்பிக்கிறா. அது ஓட ஆரம்பிக்கிறா, அவளுக்கு வேற எதுவும் she doesn't have anything in her focus, straight ஆ பார்த்து ஓடிட்டே இருக்கா. and then she runs and runs. அவளால பாதியில முடியவே இல்லை, but still she keeps going. ஃப்ரெண்ட் பார்த்து ஓடிட்டே இருக்கா. and then she sees அந்த first place முடிக்கிற இடத்துல there's the ribbon still, and then she just dashes on top of that and she comes first. yes, நீங்க வந்து உங்களோட பெஸ்ட் கொடுங்க, கண்டிப்பா you will become the best. that's what I'm trying to say. okay, so பெஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ unleash your potential அப்படின்னு சொல்ல போறேன். potential என்ன, உங்க potential, what your best at is your potential. yes, உங்களால எதை வந்து what is your innate talent, எது உங்களை வந்து ரொம்ப பிடிச்சு செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம், எது வந்து what comes by nature to you, அதுதான் உங்க potential. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எந்த பொட்டன்ஷியலுமே இல்லை, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு சே சம்திங். உங்ககிட்ட பொட்டன்ஷியலே இல்லை அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இஃப் யூ சே ஐடென்டிஃபை யுவர் பொட்டன்ஷியல் yet, yes, I will agree with that. எப்படி ஐடென்டிஃபை பண்றது உங்க பொட்டன்ஷியல்? லெட் மீ டெல் யூ. உங்களால எந்த ஒரு விஷயத்தை சலிக்காம ரொம்ப நேரம் பண்ண முடியுதோ, தட் இஸ் யுவர் டேலண்ட். தட் இன் தட் திங் யூ காட் யுவர் பொட்டன்ஷியல். உங்களால எந்த விஷயம் நீங்க ஒண்ணு பண்ணும்போது உங்களுக்கு you feel joyful at heart, you satisfied,
you feel that inner peace, you feel new by yourself. That's உங்களுடைய potential. அந்த potential realize பண்ணுங்க. So உங்களுடைய potential based பண்ணி உங்களுடைய occupation choose. This is to all my friends who are yet to உங்களுடைய occupation. Yes. Yes, uncle. இல்ல ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. So நம்ம பொட்டன்ஷியல்ங்கிறது வந்து மெயினா இட்ஸ் வாட் வி ஆர் டேலண்டட் இன், கரெக்டா? ஸோ அந்த பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆக்குபேஷன், இது வந்து என்னோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் உங்களுடைய ஆம்பிஷன்ஸை டிசைட் இருக்கவங்கலாம் ஐட் லைக் டு சே திஸ் டு யூ. ஸோ வந்து இப்போ ஐட் லைக் டு ப்ளே அ சாங். Try to find what song this is. Hey, I'm on vacation every single day cause I love my occupation. Hey, I'm on vacation. If you don't like your life, then you should go and change it. Any idea? Anyone? You want to play? You want me to play it again? I'm on vacation every single day cause I love my occupation. Hey, I'm on vacation every single day, every single day. Anyone? Any guesses? Is there a song I need to? Okay, every single day. No. Any more guesses? Yeah, okay. Let me tell you. Okay, there are guesses coming. Inspiration, no. So in the song it's called Vacation. Like in the person who sings it, என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்குபேஷனை ரொம்ப பிடிச்சி செய்யறதுனால ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு வெக்கேஷன் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கா வாட் ஐம் ட்ரைங் டு டெல் ஃப்ரம் திஸ் இஸ், உங்களுடைய பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ணுங்க, உங்களுடைய டேலண்ட்டை கண்டுபிடிங்க, அந்த ஃபீல்ட்ல மேக் யுவர் ஆக்குபேஷன், மேக் யுவர் ஒர்க் தட் ஸோ தட் உங்களுக்கு அது வந்து ஒரு பேர்டனாவே தெரியாது. That will be your nature. உங்களோட nature, whatever comes by itself, அதை வந்து இன்னும் grow பண்ணுங்க. Make that grow so that you will be a lot successful in your life. Goal setting. Okay. இப்போ successங்கிறது it's not a thing. It's just an abstract idea. அந்த ஐடியாவுக்கு வந்து what is most important கேட்டீங்கன்னா கண்டிப்பா goal setting தான் நான் சொல்வேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்க என்ன வேணும்னே தெரியாம நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், நான் வந்து ரொம்ப ரிச் ஆகணும், ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப வேகா சொல்ற மாதிரி இல்லையா? ஸோ வந்து சக்சஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா யூ டெஃபினெட்லி நீட் அ கோல் ஃபார் தட். ஸோ பேசிக்கலி சக்சஸ் இஸ் டிஃபைன்ட் பை கோல் செட்டிங். ஸோ அந்த கோலை வந்து நம்ம எப்படி செட் பண்ண போறோம், தட் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டெல் யூ. ஓகே, உங்களோட கோல்ஸ் வந்து ஸ்மார்ட்டா செட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த ஸ்மார்ட்ங்கிறதுக்கு there is some keywords. This itself is a goal which defines உங்களோட கோல் வந்து எப்படிலாம் இருக்கணும்ங்கறத டிஃபைன் பண்ற ஒரு keyword. It's defined by many experts and it's also very commonly known. I'll just tell you the explanation. இப்போ இந்த ஸ்மார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மார்ட்ல எஸ்ங்கிறது வந்து ஸ்பெசிபிக் அப்படி சொல்றாங்க. என்ன ஸ்பெசிபிக்? இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து சொல்றேன் எனக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். தட்ஸ் நாட் ஸ்பெசிபிக், ஜஸ்ட் வேக் அவ்வளவுதான். ஆனா வந்து நான் வந்து சொல்றேன் எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும், எனக்கு வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஐஐடி. இது வந்து இட்ஸ் பீயிங் ஸ்பெசிபிக். ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிஃபோர் ஆஸ்கிங் டு பி சக்சஸ்ஃபுல் இன் சம்திங், எதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, வென், ஹவு, வேர், ஹவு, வை, இந்த 5 things you have to know கண்டிப்பா. then only you can become successful. So specific சொல்லியாச்சு, எது என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். மெஷரபிள். மெஷரபிள்னா என்ன? இப்போ வந்து நான் வந்து ரிச் ஆகணும் அப்படின்னு சொல்றதை விட யூ ஹாவ் டு பி எவ்வளோ வேணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 crores வந்து நெக்ஸ்ட் இயர்ல ஐ ஹாவ் டு டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்றது. யூ ஹாவ் டு நோ த கரெக்ட் மெஷர். ஸோ அதுதான் வந்து மெஷரபிள் அப்படின்ட்டு சொல்றோம். அப்புறமா அச்சீவபிள். அச்சீவபிள் என்ன? உங்களோட
வந்து நம்மளால முடியாத ஒண்ணதை வந்து ஈஸியா செட் பண்ணலாம். இப்போ வந்து நான் காலையில எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்றேன். ஆனா வந்து நான் வந்து காலையில என்னால 5 o'clock தான் எழுந்திருக்க முடியும்னு தெரியுது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஏர்லியா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 o'clock அலாம் செட் பண்றேன். But I know that I can't get up at 4 o'clock, but still I set an alarm at 4 o'clock. It's not achievable. என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் I have to set as a goal for myself. சும்மா நான் just for the sake of keeping நான் வந்து ஒரு கோலை வந்து செட் பண்றேன்னா it's not okay. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பிசினஸ் மேன், ஓகே, அவர் வந்து ஒரு 1 yearல 100 crore turnover பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஷியோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஓவர் எக்ஸாஜரேட்டட் கோல் தான் செட் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் செட் பண்றானா then that's also not achievable. இந்த ரெண்டு விஷயத்துல I'll tell you what happens. நீங்க வந்து ஒன்னு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க, பட் ஆனா அது வந்து உங்களால பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நீங்க வந்து அது ஒரு கோலா செட் பண்ணிட்டீங்க and at last endல பண்ண முடியல. So what happens is you're training your brain. you're falling in your own eyes. உங்களோட பிரெயினுக்கு வந்து தெரியுது நீங்க பண்ணணும்னு நினைச்ச உடனே நீங்க பண்ணல. அது வந்து சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறது doesn't matter, but you're giving yourself a cross mark. நீங்களே வந்து you're falling in your own eyes, so that's not okay. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் தான் கோலா செட் பண்ணணும். ரியலிஸ்டிக். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து குளோபல் வார்மிங்கை நிறுத்த போறேன், நான் வந்து ரொம்ப பெருசா இந்த வேர்ல்டையே மாத்த போறேன், அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அதையும் ஸ்டாப் பண்ண போறேன். Be realistic in your goals. I'm not telling இதெல்லாம் வந்து ஸ்டாப்பே பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படி சொல்லல. கண்டிப்பா we can make it all true if we all work together. பட் ஆனா உங்களோட கோல்ஸ் வந்து சின்னதா உங்களோட கேப்பபிலிட்டிஸ் குள்ள செட் பண்ணுங்க. just for the sake of telling கோல்ஸ் வேணும், சக்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கோல்ஸ் செட் பண்றது it's not okay. So be realistic in the way you set your goals. And next, இப்போ வந்து நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். I'm taking the same example again and again so that you will get to understand it better. இப்போ வந்து நான் சொல்றேன், எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், பிசினஸ் உமன் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் சொல்றேன். பட் ஆனா I have to be specific, right? And moreover, இது எல்லாமே same thing. You have to be specific in every category, every criteria. எந்த டைம்க்குள்ள ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். 2 yearsக்குள்ளனா 2 years, எஸ், இந்த 2 yearsக்குள்ள வந்து நான் ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஆகணும். ஸோ வந்து நீங்க எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் அது ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். என்னது அது அப்படின்னு தெரியணும். மெஷரபிள், எவ்வளோ ஆஃப் தட் கோல் யூ வாண்ட் டு அச்சீவ் யூ ஹாவ் டு நோ. அச்சீவபிளா, பண்ண முடியுமா, நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ்க்குள்ள இருக்கிறதா. பட் டெஃபினெட்லி ஐ டெல் யூ ஹாவ் டு ட்ரை மோர். இப்போ நீங்க வந்து காலையில 5 kilometers தான் if you can jog, you think கண்டிப்பா try for that little extra, அது 5.5, try to do that and achievable. but still உங்களோட கேப்பபிலிட்டிஸ்க்கு ரொம்ப வெஞ்சின விஷயத்தை வந்து கோல்ஸை செட் பண்ணாதீங்க. ஸோ achievable திங்ஸை வந்து கோலா செட் பண்ணுங்க. and then your goals have to be realistic. I told you the example. and then timely, time bound. எவ்வளோ நேரத்துக்குள்ள, எத்தனை நாளைக்குள்ள, எத்தனை மாசத்துக்குள்ள, எத்தனை வருஷத்துக்குள்ள, you have to be specific about it. And this is what SMART goals is. Specific, what do you want to do? And measurable, how will you know when you've reached it? Achievable, is it in your power to accomplish it? Realistic, can you realistically achieve it? நிஜமா பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த கோலை செட் பண்ணுங்க. And timely, when exactly do you want to accomplish it? என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இந்த last thing தான் is the more important thing. எவ்வளோ நேரத்துக்குள்ள you have to give yourself a deadline. அந்த நேரத்துக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு you have to set it for yourself. Okay, failure. இந்த failure இந்த வேர்டை கேட்டாலுமே சில பேர் we are all allergic to it, right? failure ஆகக்கூடாது, failure is something, ஒரு கெட்ட ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம்ல நம்ம ஃபெயிலியருக்கு. பட் என்ன கேட்டா நான் வந்து சொல்லுவேன், ஃபெயிலியர்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் தி antonym to success, it's not the opposite of success, it's just a step before success. என்ன கேட்டா நான் ஃபெயில் ஆயினதே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா I see that they never even tried. நீங்க கண்டிப்பா புது விஷயம் பண்றீங்கன்னா there are chances of failing. ஃபெயில் ஆகுறதுக்கு if you're afraid, புதுசா எதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஃபெயிலியர்ங்கிறது வந்து ஒரு கெட்ட இதுவா நினைக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a part of learning. இன்ஃபேக்ட் கேட்டா சக்சஸ்ல வந்து you get happiness, you feel happy. சக்சஸ்ல அவ்வளவுதான்,
பட் ஆனா ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா more than feeling happy, more than just getting that experience, you actually face an experience, you learn நிறைய things கத்துக்க முடியும் ஃபெயிலியர்ல. ஸோ ஃபெயிலியர்ங்கிறத வந்து ஒரு பர்சனா பார்க்காதீங்க, and that person is definitely not you. ஸோ ஃபெயிலியர்ங்கிறது வெறும் ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல இருந்து நான் கத்துக்கிட்டு அதுல இருந்து பெட்டரான பர்சனா வெளியில வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலியரை பாருங்க. ஓகே, the magic of thinking big. இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்கல்ல இந்த phrase. Well, what exactly is this magic of thinking big? Sounds good, right? Okay. இப்போ சப்போஸ் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய டப் வச்சுட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி கிடைக்கும்? அந்த டப் நிறைய தண்ணி, மழை தண்ணி வந்து ஃபில் ஆகும். இன்னொருத்தவங்க ஒரு பக்கெட் வச்சுட்டு நிக்கிறாங்க, அந்த பக்கெட் ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இன்னொருத்தவங்க பக்கத்துலயே வந்து ஒரு குட்டி வெசல் வச்சுட்டு நிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கும்? அந்த வெசல் அளவுக்கு தண்ணி கிடைக்கும். பட் நீங்க பக்கத்துல போயிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நின்றுட்டு அது நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கும்? ஸ்பூன் அளவுக்கு தான் கிடைக்கும். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நின்னோம், அவங்க பக்கெட் வச்சுட்டு நின்னாங்க, டப் வச்சுட்டு நின்னாங்க, பெரிய பெரிய வெசல்ஸ் வச்சுட்டு நின்னாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நின்றுட்டு எனக்கு வந்து அவ்வளவு மழை கிடைக்கல, மழை ஒழுங்கா பெய்யல அப்படின்னு நம்ம சொல்றது இட்ஸ் நாட் அட் ஆல் ரைட். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, நம்ம we can underperform or perform to our beliefs, ஆனா we can never outperform our beliefs. ஸோ உங்களுடைய பிலீஃப்ஸ் நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும்ங்கிறத நிறைய அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புங்க. நீ கண்டினியூ பண்ண ஒலி. ஸ்லைடு மாத்த சொல்லு. சரவணன் சார் ஸ்லைடு மாறிட்டு அதனால சொல்றேன். ஓகே, எஸ். இப்போ வந்து பெருசா நம்ம யோசிச்சாதான் அதுக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இல்ல நம்ம யோசிச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்ல. சப்போஸ் லெட்ஸ் டேக் ஒரு ஸ்டூடெண்டோட எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நினைக்கிறாங்க என்னால வந்து 95 மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ வாட் யூ திங்க்? அந்த ஸ்டூடெண்ட் போய் எக்ஸாம் எழுதுறப்ப he or she can get 95 or below. அந்த ஸ்டூடெண்ட்கே 95க்கு மேல வாங்குவோங்கிற நம்பிக்கை இல்லைன்னா டெஃபினெட்லி தட் பர்சன் கேன் கெட் மோர் தென் 95. அதே மாதிரி நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அதுக்கு கீழே இல்ல நீங்க நம்புற அளவுக்கு யூ கேன் கெட் தி பெனிஃபிட்ஸ், பட் மோர் தேன் தட் யூ கேன் நெவர் கெட். ஸோ அதனாலதான் சொல்றாங்க திங்க் பிக். இங்க இருக்கு, திஸ் இஸ் வாட் is the main thing. What you think is what you become. So பெருசா நினைங்க, you'll always get the big things. So ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒருத்தர் வந்து காலையில ஜாகிங் போயிட்டு இருக்காரு. அவரு வந்து ஒரு ஃபிஷர்மேன் பாக்குறாரு. அவரு வந்து அந்த ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷஸ் எல்லாம் பிடிச்சிட்டு சின்ன ஃபிஷ்ஷா இருந்தா அவரு பக்கத்துல வச்சிருக்க ஒரு பக்கெட்ல போட்டுறாரு. இதுவே பெரிய ஃபிஷ்ஷா இருந்தா அதை எடுத்து திருப்பி ரிவர்லயே விட்டுறாரு. இதை பார்த்தோன்னே இஸ் வெரி கியூரியஸ். என்ன எல்லாரும் பெரிய ஃபிஷ் தானே வேணும்னு நினைப்பாங்க, இவர் என்ன பெரிய ஃபிஷ் எல்லாம் கீழே விட்டுட்டு சின்ன ஃபிஷ் எல்லாம் மட்டும் எடுத்து அவர் பக்கெட்ல போட்டுக்கிறாரு அப்படின்ட்டு இவருக்கு ஒரே கியூரியாசிட்டி. சோ அதை பார்த்தோன்னே அவருக்கு உடனே போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட போறாரு. இவர் போய் கேட்கிறாரு, நீங்க ஏன் இப்படி எல்லாரோட வித்தியாசமா பண்றீங்க? ஏன் பெரிய ஃபிஷ் எல்லாம் திருப்பி ரிவர்லயே விட்டுறீங்க, என் குட்டி குட்டி ஃபிஷ் மட்டும் எடுத்து உங்களோட பக்கெட்ல போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, என்னுடைய வீட்டுல வந்து ஒரு குட்டி பேன் தான் இருக்கு, அதுல பெரிய ஃபிஷ் எல்லாம் பத்தாது, ஆனா சின்ன ஃபிஷ் தான் பத்தும், அதனாலதான் சின்ன ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. So basically, this is what you got to change. Your mind, your thinking is what you got to change. Okay, this was what I was about to ask you people to guess, but yeah, it's already come. Thomas Alva Edison. He failed 999 times in the attempt to make a bulb. ஆனா வந்து அவரு ஓகே இதோட முடிஞ்சது அப்படின்ட்டு அவரை விட்டுருல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்து ஒரு லைட் கடியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம்னா the main reason for that is Thomas Alva Edison. இவர் வந்து after he found the light bulb, அவரோட இன்டர்வியூல வந்து கேட்டிருக்காங்க, how are you able to இத்தனை ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் எப்படி மோட்டிவேட்டடா இருந்து ஒரு லைட் பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டப்ப சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் ஃபெயிலியர்ஸாவே பார்க்கலையே, I learned 999 ways how not to make a bulb அப்படின்ட்டு. So he is the best example to learn how to learn from failures. ஃபெயிலியர்ல இருந்து கூட அதை ஒரு ஃபெயிலியர்னே பார்க்கல, it's learning from the failure in the right way. So that's a big inspiration.
ஸோ நான் உங்களுக்கு இன்னொருத்தரை பத்தி சொல்றேன். ட்ரை டு ஃபைண்ட் ஹூ ஹி இஸ். இவர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அப்போ மேல இருந்து ஒரு ஃப்ரூட் கீழே விழுது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரூட் விழுச்சுன்னா அதை எடுத்து சாப்பிடுவாங்க, இல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவர் வந்து என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு, ஏன் இது கீழே விழுது, இது ஏன் மேல போகல, ஏன் இது இப்படி கீழே விழுது அப்படின்னு அவர் யோசிக்கிறது. இட்ஸ் கிரியேட்டிங் numerous number of formulas and stuff, and that's the reason we know gravity today, right? And யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Yes, exactly, Isaac Newton. And yes, எல்லாருக்குமே வந்து நார்மலா ஒரு பார்வையில பார்த்துட்டு போகாம எல்லாமே क्वेश्चन பண்ண கத்துக்கிட்டோம்னா then that all this life is about. So yes, இந்த கோட்டை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. Leaders don't do different things, they do different things differently. So எல்லாருமே பண்ற விஷயம் தான், but try to change the perspective. அந்த நீங்க எல்லாத்தையும் பார்க்குற விதம் வந்து டிஃபரெண்டா இருந்தா then success is all yours. Try to guess who this person. He's getting on a journey. If you are a jail prisoner, just okay. My answer is out here. Christopher Columbus. ஒரு ஜெயில் கைதியா இருந்தவரு என்ன லேண்ட் எங்க இருக்குன்னே தெரியாம. Is my voice clear? Yes, now clear. Yes. Screen sharing has stopped. ஒரு நிமிஷங்க. அவங்களே ஷேர் பண்ண சொல்லுங்க சார். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு. நானே ஷேர் பண்ணவா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இல்ல முடிஞ்சு ஒரே நிமிஷம். போய் வெயிட் பண்ணுங்க. பிரசிடென்ட் ஷேர் பண்ணா வெயிட் பண்ணுங்க. Okay. So I'm talking about yes. A ship going in search of a land which you don't even know. இவர் என்ன பண்ணாரு, going ஒரு லேண்ட தேடி, எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு லேண்ட தேடி போறாரு. பட் ஆனா அவர் தேடின லேண்ட் கிடையாது அமெரிக்கா. பட் ஸ்டில் he lands somewhere else and finds what we call as America today. இந்த மாதிரி ஒரு சக்சஸ். இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நீங்க வந்து ஒன்னதை எய்ம் பண்றீங்க, பட் அது கிடைக்கலனாலும் நீங்க அதுக்கான ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா definitely you will get something even better. ஓகே, இப்போ நான் இன்னொருத்தரை பத்தி சொல்றேன். ட்ரை டு கெஸ் ஹூ ஹி இஸ். இவர் வந்து ஒரு சாதாரண தமிழ்நாடுல ஒரு சின்ன வில்லேஜ்ல ஒரு கிராமத்துல பிறந்தவர். இவர் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாரு. அண்ட் தென் அவருக்கு இருக்கிற அந்த கியூரியாசிட்டி, அந்த சயின்ஸ் மேல இருக்க ஒரு பேஷன்ல he starts studying big. அந்த pursuit மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். Yes, exactly. Karthi has guessed it. It's APJ Abdul Kalam. மத்தவங்களுக்கு வந்து சொல்லி தரணும், நான் நிறைய கத்துக்கணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அவருக்கு இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் ஆன் சயின்ஸ் took him somewhere else. And today the whole world knows APJ Abdul Kalam, sir. Yes, exactly. ஓகே, இன்னொருத்தரை பத்தி சொல்றேன். இவர் வந்து எனக்கு தெரியல எப்படி he was able to dream so big. ஒருத்தவங்க யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. டீ வித்துட்டு இருந்தாரு இவரு. பட் ஆனா
ஆனா வந்து அவருக்கு வந்து he was so strong and confident இந்த நேஷனோட பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு ஒரு டீ வைக்கிறவரால நினைக்க முடியுதுன்னா then what not is possible? Tell me. No? Yes, exactly. It's Modi ji. இந்த குட்டி குட்டி சக்சஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் ரொம்ப நம்மள இன்ஸ்பயர் பண்ணுது இல்ல. தீஸ் பீப்புள் எங்க இருந்தோ வந்து அவங்களோட ஜஸ்ட் திங்கிங் பிக் அந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சு ஜஸ்ட் they did nothing else. They just thought big and believed in that. அவங்க வந்து பெருசா நினைச்சாங்க, அதை நம்பினாங்க, அதுக்கான ஒர்க் போட்டாங்க. So they are successful today. இன்னொருத்தரை பத்தி சொல்றேன். இவர் வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. He had no family background, ஒண்ணுமே இல்ல. வெறும் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல்ஸ் ஃபில் பண்ணிட்டு இந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பட் அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷன் என்னன்னா எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணும் இந்த நேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு எம்பையரையே பில்ட் பண்ணிருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி, இட்ஸ் திருபாய் அம்பானி. Yes, thank you, Sharalia, Karthi, Sendil Kumar. Yes. Okay. இன்னொருத்தரை பத்தி சொல்றேன். இவர் வந்து மதுரையில வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட பையன். He had a good family only. நானும் சொல்ல மாட்டேன் இந்த ரொம்ப ஏழ்மையில இருந்தவங்க அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனவங்க நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ நோ நீங்க எல்லாருமே you're all big people who have all the facilities. Yes, we are all such people. And yes, பெரிய people கூட achieve பண்ணலாம். Exactly, நான் டீடைல்ஸ் சொல்ல and everyone has found. சுந்தர் பிச்சை Google CEO. எவ்வளோ பெருசா யோசிச்சிருக்கணும் இவரு. இந்த Google something which is all over the world. The world knows his name, right? இன்னொருத்தவங்களை பத்தி சொல்றேன். இவங்க எல்லாமே they had everything. நான் வரைக்கும் சொன்னவங்க எல்லாமே they had all their things correct, right? கை கால் எல்லாமே சரியா இருந்துச்சு. பட் ஆனா அந்த மாதிரி people are not the only people who are achieving. அவங்க வந்து இப்ப நான் சொல்ல போறவங்க people who are disabled even they are able to achieve. Wow, super. Yes, Stephen Hawking. இவர் வந்து what he did was he was completely paralyzed, but still அவர் வந்து he didn't let his hopes down. அவரை சுத்தி யாரு sympathize பண்ணினாலும் அவர் வந்து he believed நான் வந்து என்னால வந்து இந்த வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான் அவர் கொடுத்த எல்லா பிலாசபிஸ் அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பத்தின அவருடைய எல்லா கோட்பாடுகள் எல்லாமே வந்து அவர் he was not ready to believe that he was not fit for anything. அவர் வந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் made him a best person in the world. எத்தனையோ பேருக்கு ரோல் மாடலா. ஓகே, நான் கடைசியா ஒருத்தவங்களை பத்தி சொல்ல விரும்புறேன். இவங்க வந்து she's a girl. வேலைக்கு தேடி ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ what happens is she falls down from the train due to some கொஞ்சம் பேர் வந்து they are pushing her down the train. ஒரு ட்ரெயின் வந்து அவங்களோட ஒரு கால் மேல ஏறி போயிருது, ஒரு கால் போயிருச்சு. and she's sitting in the hospital bed. அவங்கள வந்து எல்லாரும் ஒரு சிம்பத்தியோட பாக்குறது அவங்களுக்கு achieves. So அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரே விஷயத்துக்காக மத்தவங்க வந்து sympathize பண்ணக்கூடாது. It should not be sympathy, it has to be empathy. Yes, அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வந்து what is the most difficult thing for anyone in this world is yes to scale Mount Everestங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஒரு கால் உடைஞ்சி அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சு ஒருத்தவங்களால ஏற முடியுமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க யோசிச்சதுக்கு தான் the first female amputee in the world to scale Mount Everest, Arunima Sinha. Yes, I really admire her. இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளாமே ஏறுவோமான்னு தெரியாது. பட் ஆனா இவங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸோ பர்சிவியரன்ஸோ இருந்தா ஒரு கால் வந்து இவங்களுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சுட்டு she would have dared to scale the Mount Everest. Yes, she is seriously an inspiration. Okay, இவ்வளோ நேரமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல, சக்சஸ்னா என்ன, சக்சஸ்ஃபுல் பீப்புள்னா யாரு, எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்க அப்படிலாம் சொன்னேன்.
ஆனா சக்சஸ் நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், I'm going to give you some tips now. நம்ம கிட்ட எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குங்கிறது இஸ் நாட் ஈவன் அ மேட்டர். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ லேடர்ஸ் இருக்கு, பட் வந்து அவருக்கு எட்டல இன்னும், பிகாஸ் அந்த லேடர்ஸ் எல்லாம் அவருக்கு சரியா யூஸ் பண்ண தெரியல. சிமிலர்லி இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லிஷா தெரியலாம், பட் சிமிலர்லி நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நம்ம வந்து இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ கேஜெட்ஸ் இருக்கு, ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சரியான விதத்துல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? முக்கியமா இந்த குவாரண்டைன்ல நம்ம எவ்வளோ நேரம் we spend on entertainment, television and just unpredictable worksல நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் ஆனா இந்த அளவுக்கு we are so much blessed to have so much of resources. இந்த ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி அதை கிராக் பண்ணிட்டோம்னா then success is all ours. ஸோ எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்குங்கிறது கண்டிப்பா முக்கியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ரிசோர்சஸை கூட நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா then you are the successful person. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா வாட் யூ நீட், கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு செக்லிஸ்ட், எஸ், ஆர் a to do list அப்படி சொல்லலாம். நான் உங்ககிட்ட வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு செக்லிஸ்ட் ஐ ஷோ யூ ஃபார் an எக்ஸாம்பிள். இது வந்து வாட் ஐ டூ இஸ் அந்த மந்த் பேர் மேல எழுதிட்டு தென் அந்த டேட்ஸ் எல்லாம் போட்டு யூ கேன் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், வேக்கப் டைம், இந்த டைம்ல நான் எழுந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு யூ கேன் ரைட் இட் டவுன். அண்ட் எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் யூஸ் பண்ற திங்ஸ். உங்களை இட் டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு யூ. நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப யூ கேன் கிரியேட் அ செக்லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நான் எழுந்துச்சு நான் இதெல்லாம் பண்ணினேனா அப்படின்னு தூங்குறதுக்கு முன்னாடி நான் பண்ணனா ஒரு டிக் மார்க் கொடுக்கணும், பண்ணலனா ஒரு கிராஸ் மார்க். And I'm saying seriously, இதை நீங்க வந்து டெய்லி பண்ணீங்கன்னா you will find the number of tick marks keeps increasing. நீங்க ஒரு நாள் அந்த கிராஸ் மார்க் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் பேட் இருக்கும் இல்லையா, you feel bad by yourself. So அது automatically our mind processes it and corrects it. அடுத்த நாள்ல இருந்து கரெக்டா பண்ண ஆரம்பிக்கும். So the day when you get all these tick marks correct, then you are going great. Okay. This is an even important thing. If you believe, you can achieve. இப்போ நம்மளால முடியும்னு நம்மளே நம்பல, ஆனா இந்த வேர்ல்ட் ஃபுல்லா நம்புதுன்னா then we can't do anything. யாரை நம்பணும்? இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை நம்ப வேண்டியது நம்ம தான். ஆனா இப்போ இந்த வேர்ல்டே உலகமே சுத்தி நின்று சொல்லுது உன்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா வந்து நீங்க நம்புறீங்க கண்டிப்பா என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்னா then எவ்வளவு எஃபோர்ட் போட்டாவது you can definitely achieve what you want. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு கூட்டம், ஒரு ஃப்ராக்ஸ் கூட்டம் சேர்ந்து போயிட்டு இருக்கு ரோட்ல, ஒரு காட்டு இடத்துல போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அங்க ஒரு குட்டி பிட் மாதிரி ஒன்று இருக்கு, டீப்பாவே இருக்கு. அதுக்குள்ள வந்து 2 ஃப்ராக்ஸ் வந்து உள்ள விழுந்துருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது, ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால இந்த 2 ஃப்ராக்ஸும் மேல ஏறி வர ட்ரை பண்ணுது. இந்த மேல இருக்க ஃப்ராக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, உங்களால ஏற முடியாது, ரொம்ப டீப்பா இருக்கு, இது ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு, உங்க 2 பேருக்காலையும் ஏற முடியாது அப்படின்னு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க, செம்மையா டிஸ்கரேஜ் பண்றாங்க. சோ இது கேட்டு ஒரு ஃப்ராக் வந்து கீழே விழுந்துருச்சு. இது கேட்டுட்டே இருக்கிறதுல அதுக்கு வந்து அதால முடியாது அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சு அது கீழே விழுந்துருச்சு. இன்னொரு ஃப்ராக் என்ன பண்ணுது, அது பாட்டு மேல ஏறி வந்துருச்சு. கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி மேல ஏறி வந்து இந்த பக்கமா போயிடுச்சு. இது பார்த்தோன்னே இந்த ஃப்ராக்ஸ்க்கு எல்லாம் நம்பவே முடியல, இது எப்படி மேல வந்துச்சு, நம்ம தான் முடியவே முடியாதுன்னு தானே நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வந்து கேக்குது, எப்படி நீ மேல வந்து, எப்படி நீ மேல வந்து. இந்த ஃப்ராக் ஒண்ணுமே கண்டுக்கல, அது பாட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஃப்ராக்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது, அந்த ஃப்ராக்ஸ்க்கு வந்து காதே கேட்காது மேலே வந்து ஃப்ராகுக்கு. அதுக்கு வந்து கேட்கல, இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து அதை நினைச்சிட்டு இருந்தது, இவங்க எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணி மேல கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு இன்னும் வந்து அதை வேற இதுவா மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு அது வந்து மேல வருது. சோ எக்ஸாக்ட்லி மத்தவங்க வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ண கூட டேக் இட் as a motivation, பாசிட்டிவா go on the positive outlook of things. சோ யாரு வந்து முடியாதுன்னு நினைச்சாலும் நீங்க முடியும்னு நினைச்சா கண்டிப்பா அது முடியும். பட் ஆனா நீங்களே முடியாதுன்னு நினைச்சீங்க, யாரு முடியும்னு நினைச்சாலும் கண்டிப்பா உங்களால அது பண்ண முடியாது. இதுதான் மந்த்ரா ஆஃப் சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா ஐ கேன் அண்ட் ஐ வில். உங்களால எப்போதான் ஏதோ ஒண்ணு முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க, ஐ கேன் அண்ட் ஐ வில். என்னால பண்ண முடியும், அதனால நான் பண்ணுவேன்.
அப்படின்னு இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க எது முடியாதுன்னு நினைச்சீங்கனாலும் அதை பண்ண ஆரம்பிங்க. I seriously promise you that you can definitely crack it, whatever it is. Okay. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் சொல்றேன். சக்சஸ்ங்கிறதுக்கு என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா செலிப்ரேட் லைஃப். ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் செலிப்ரேட் பண்ணுங்க. மார்க் வந்துச்சா செலிப்ரேட் பண்ணுங்க. வீட்டுக்கு யாரா வந்தாங்களா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்க. whatever happens, the only thing that comes to your mind is celebration. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களை நினைச்சாலுமே அவங்களுக்கு என்ன தோணணும்னா ஒரு சியர்ஃபுல்லான பர்சன், செலிப்ரேட்டிங் பர்சன் அந்த மாதிரி தோணணும். என்ன கேட்டா சொல்லுவேன், celebration is the way to happiness and happiness is the way to success. நீங்க சந்தோஷமா பண்ற எந்த ஒரு விஷயமும் தப்பா போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. சோ நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. செலிப்ரேஷன் நான் என்ன சொல்றேன், கேக் கட் பண்ணி பட்டாஸ் வெடிச்சு, that is not celebration, but be happy. அந்த ஒரு enthusiasm, அந்த ஒரு spirit, அந்த இதுவோட பண்றது, அந்த செலிப்ரேட் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும். And that becomes the key to success. இது என்னன்னா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் ரெண்டு இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கேன், அங்க நடுவுல வந்து ஒரு பள்ளம் இருக்கு, என்னால அதை சரி பண்ண முடியாது, அது வந்து வேற யாரோ ஒருத்தவங்க பொறுப்புல இருக்கு. நான் பாட்டு அந்த பள்ளத்தை தாண்டி பக்கத்துல வந்து தாண்டி அந்த ரோடு இருக்கிற இடத்துல நான் போயிடலாம். இல்லைன்னா நான் வந்து அந்த பள்ளத்துக்கு முன்னாடியே என் வண்டியை நிறுத்தி இப்படி பண்றாங்களே இவங்க வந்து இந்த ரோட் எல்லாம் சரி பண்ணல அப்படி சொல்லி நான் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஐ கேன் டூ either things. இப்போ இங்க இருக்க பல்லவங்கிறது வந்து இட்ஸ் மை சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். என்னுடைய சக்திக்கு உட்பட்டது கிடையாது, என்னால வந்து அதை எதையும் மாற்ற முடியாது. சோ இது வந்து உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். உங்களோட சர்க்கிள் ஆஃப் கன்சர்னை சின்னது பண்ணிட்டே போங்க. உங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது என்னன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது, உங்க சக்திக்கு உட்பட்டது, உங்களால மாற்ற முடிஞ்சது, அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக உங்களோட சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் சின்னதாகும். In that way நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவான பர்சனா மாறிட்டே போவீங்க. And this is the opposite what happens. So என்ன கேட்டா நான் வந்து சொல்லுவேன், உங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களோட கான்சென்ட்ரேஷனை செலுத்துங்க. உங்களோட சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் தானா குறையும். அண்ட் உங்களோட சக்திக்கு உட்பட்ட விஷயம் இல்லாததை பேசாதீங்க. அதை பத்தி அவங்க யார் சக்தியில் இருக்கோ அவங்க பார்த்துப்பாங்க. So let's focus on our circle of influence. அது மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். And let's make our circle grow big. Okay. Kangian raised his hand. இதனா பேசணுமா? Okay, so let me continue. இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபினாமினான்னு நான் சொல்லுவேன். Formula doesn't care who applies it. If applied correctly, it gives result. இப்போ ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்களேன். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஓகே, இதை வந்து மேத்ஸ் டீச்சரே தப்பா அப்ளை பண்ணாலும் இதுக்கு ரிசல்ட் தப்பா தான் வரும். இல்ல இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவங்களே வந்து இந்த a square plus a plus b the whole square is equal to a square plus b square plus ab square அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சவங்க தானே அவங்க, அதனால அந்த ஃபார்முலா கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து Sir Isaac Newton, if he is not aligned to gravity, அவர் வந்து சொல்றாரு, நான் என்ன கிராவிட்டி கண்டுபிடிச்சேன், நான் கொஞ்ச நேரம் சாஞ்சு நின்னுக்கிறேனே அப்படின்னு சொல்றாருன்னா கிராவிட்டி சொல்லுமா அவரு வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, என்னதான் அவரு தான் வந்து என்ன இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு, சோ அவரு சாஞ்சு நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லுமா? டெஃபினெட்லி நாட். ஒரு ஃபார்முலா, ஒரு பினாமினா, ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா அது யாரா இருந்தாலும், அது கண்டுபிடிச்சவங்களே இருந்தாலும், அதை வந்து இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே இருந்தாலும், யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், அதுக்கு வந்து நம்மளை அலைன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்றப்பதான் இட் அப்ளைஸ் டு அஸ். இப்போ சார் ஐசக் நியூட்டனே சாஞ்சி நின்னாலும் அவர் கீழே தான் விடுவாரு. பிகாஸ் கிராவிட்டி டசன்ட் கேர் ஹூ இஸ் இட், but it just cares if the formula is applied properly or if the phenomenon is understood properly and executed. Okay, நம்ம எல்லாத்துக்குமே டிசையர்ஸ்னு நிறைய இருக்கும்ல. இப்போ வந்து இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எனக்கு அந்த திங்ஸ் வாங்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்க விரும்பல. நான் டிசையர்ங்கிறது இட் ஜஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எனிவேர்.
நம்ம எல்லாத்துக்குமே நிறைய டிசைர்ஸ் இருக்கும். பட் ஆனா நம்ம டிசைர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம டிசர்வ் பண்றோமா அது. இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பல நீங்க டிசர்வ் பண்ணலன்னா விட்டுருங்கன்ட்டு. வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், நீங்க டிசைர் பண்ணுங்க. அந்த டிசைர்ஸ் வந்து டிசர்விங்னஸா ஆக்குறதுக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. எவ்ரி டிசைர் ஆஃப் yours can be made into a reality if you work on making your desire into deservingness. So உங்களுடைய desires எல்லாத்தையும் எப்படி deservingness-ஆ மாத்துறது வாங்க சொல்றேன். Okay. Be consistent. What does it actually mean? இப்போ வந்து நான் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு நாள் I go to the gym and then ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா I get fed up. நான் வந்து போய் தூங்கிடுறேன். ஸோ இது வந்து நான் அந்த 3 நாள் பண்ணினது does it make me fit? No, definitely not. Or else நான் ஒரு 2 நாள் கேப் விட்டு அப்பப்போ விட்டு பண்றேன். Does it make me fit? No, definitely not. நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ரெகுலரா கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து anything done perfectly once, and I'd like to put it this way, anything done imperfectly regularly is far better than anything done perfectly once. நீங்க ரெகுலரா ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட் இல்லாம இம்பர்ஃபெக்ட்டா பண்ணினீங்கன்னா கூட that's some progress. ஆனா ஒரே ஒரு வாட்டி பெர்ஃபெக்ட்டா நான் பெர்ஃபெக்ட்டா மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி பண்ணிட்டு அதை விடுறது, it has no meaning to it. And I'd be more happy if you could do something perfectly regularly. Yes. So நீங்க எந்த விஷயத்தை பண்ணீங்கனாலும் அது கன்சிஸ்டண்டா பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க, and there lies the mantra. And the next thing, direction. இப்போ நீங்க வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. ஏதோ ஒரு பஸ்ல ஏறி உட்காருங்க. உங்க ஊருக்கு போக முடியுமா? Definitely not. You have to know the direction. எங்க போகணும்ங்கறது தெரிஞ்சு அந்த directionல you have to direct your intelligence. அப்பதான் you will be able to reach your destination. இப்போ வந்து எனக்கு வந்து நான் எங்க போகணும், I have to be clear about my thought process. So directed-ஆ இருக்கணும் உங்களுடைய intelligence. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே we are blessed with infinite intelligence. அந்த intelligence வந்து ரைட்டான டைரக்ஷன்ல வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும். Okay. And then self-motivation. This is a more important thing to turn desire into deservingness. மத்தவங்க சொல்லி வரதில்ல motivation. Self-motivation is something that comes from within. We have to be motivated from within. நம்மளா motivate ஆகுறது, there is nothing like that. Yes. Okay. In the things we are almost nearing 5, so I'll just tell just of whatever these are. Do what is right, not what is easy. நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா என்ன நினைக்கிறோம், ஈஸியான விஷயத்த ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா. இப்போ வந்து காலையில எழுந்திருக்கணும், அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனா காலையில எழுந்திருக்கிறது இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ, இட்ஸ் த ரைட் திங் டு டூ. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து ஈஸியான திங்ஸை பார்க்காம எது கரெக்டோ அதை பண்ணுங்க. இப்போ உங்க லைஃப்ல இஃப் யூ ஆர் tough on yourself, life will be infinitely easy on you. So நீங்க வந்து உங்களை வந்து try to force yourself to do what is right. எது easy எது கஷ்டம் அப்படின்னு பார்க்காதீங்க. And mostly the difficult things are the right choices. So do it now, you will be much happy later in life. And நான் என்ன கேட்டா நான் வந்து சொல்லுவேன், compare yourself. கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேரிசன் தப்புன்னு சொல்லுவாங்களே, ஆனா நான் சொல்லுவேன் compare yourself. But compare yourself only with yourself. Compare yourself with who you were yesterday. உங்களோட progress கம்பேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கீங்கங்கறது கம்பேர் பண்ணுங்க, எவ்வளவு மெச்சூர் ஆயிருக்கீங்கங்கறது கம்பேர் பண்ணுங்க. உங்களை உங்க கூடயே கம்பேர் பண்ணுங்க. You can't compare yourself with someone else because நீங்க ரெண்டு பேருமே you're all unique people. இப்போ பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டைமென்ஷன்ல இன்னொரு டைமென்ஷன் கூட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்க ஒருத்தவங்க, அவங்க வேற ஒருத்தவங்க. ஸோ வந்து உங்களை யாருக்குன்னா கம்பேர் பண்ணணும்னா that's only yourself. So ஒவ்வொரு நாளும் கம்பேர் பண்ணுங்க so that you know how much you've grown. And yes, இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்க பண்ணி பாருங்க இன்னைக்கு நைட் கூட. Where do you see yourself in 10 years time? உங்களை வந்து எங்க பாப்பீங்க? ஒரு 10 yearsல வந்து உங்களுக்கு என்ன கோல்? இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்றேன் 10 yearsல I see myself as a business woman. எஸ், அந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன கோல் செட் பண்ணுங்க, அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க. எனக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் is enough to get you success.
அண்ட் எஸ் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒண்ணுமே ஒழுங்கா கத்துக்காம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே கத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்போஷரை வளர்த்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்துல உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை வளர்த்துக்கோங்க. be the best person in one thing. ஆனா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா எல்லா விஷயத்துமே குட்டி குட்டி விஷயம், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், இன் சிங்கிங், டான்சிங் எல்லாமே கத்துக்கோங்க. பட் வாட் யூ ஹாவ் டு பி தி பெஸ்ட் திங் விச் யூ ஆர் இன், எதுல நீங்க வந்து சிறந்தவங்களா இருக்கீங்களோ அதை வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனா, அதை வந்து உங்களுடைய ஆக்குபேஷனா சூஸ் பண்ணுங்க. பட் யுவர் பேஷன் கேன் பி many. அண்ட் எஸ், இது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம வாழ்ந்தா அதுக்கு மேல சக்சஸ்க்கு டெஃபினேஷனே கிடையாது. உங்களை நினைச்சா மத்தவங்களுக்கு ஜஸ்ட் பை த தாட் ஆஃப் யூ மத்தவங்க கண்ணால ஆனந்த கண்ணீர் வரணும். அந்த அளவுக்கு அப்படியே உங்களை நினைச்சாலுமே அவங்களுக்கு வந்து they have to blossom just by the thought of you. அந்த மாதிரி ஒரு பர்சனா வாழ ட்ரை பண்ணுங்க. and success is all yours. and yes, researchers say that நீங்க வந்து ஹாப்பியா இருக்கிறது எப்பனா when you spend more time with the people you like, with the people who make you happy, and only when you're happy you're successful. So successful ஆ இருக்கிறதுக்கு வந்து நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிருக்காங்க. ஹார்வர்ட்ல 75 இயர்ஸ் பண்ணின ரிசர்ச்சஸ் என்ன சொல்றதுன்னா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு thing what is more important to be successful is spend more time with people who make you happy, with people who make you feel blessed, with people who make you feel secure. Okay, it's almost time. I feel like I should complete. I just make it short. SWOT analysis nu one irukku. Idu enna na one periya vishayam kadiyadu. Ungala strengths, weaknesses, threats, opportunities. Ungala strengths enna therinji adha valathukonga. Ungala weaknesses enna therinji adha unga strengths ah maatikkonga. Ungala opportunities enna therinji adha utilize பண்ணுங்க. Ungala threats enna, threats na enna, ungalaala mudiyadha sila vishayam ungala பலவீனம் தான் திருப்பி சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. and never miss an opportunity. Opportunities failed are okay, but opportunities missed are not okay. Okay, கோல்காக ஸ்ட்ரைவ் பண்றது, சக்சஸ்க்காக ஸ்ட்ரைவ் பண்ணாதீங்க, கோல்காக ஸ்ட்ரைவ் பண்ணுங்க. fix a goal, strive for the goal. striving, giving your best is what gives you success. நீங்க வந்து உங்களோட பெஸ்ட் கொடுங்க, சக்சஸ் தானா வரும். ஓகே, நான் இவ்வளவு நேரம் சக்சஸ் பத்தி பேசிட்டேன். பட் கடைசியா நான் முடிக்கிறப்ப இதை சொல்றேன், சக்சஸ் கேன் neither be defined nor be confined. எஸ், அதுதான் உண்மை. சக்சஸ்ங்கிறது விளக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள, ஒரு சின்ன வரையறைக்குள்ள அடைக்க முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. சக்சஸ் keeps going. But all the very best, all the success to you, and thanks for being such a great audience. Thank you. சூப்பர் ஓவியா. ஆல்மோஸ்ட் 1 hour எப்படி போச்சுன்னே தெரியலங்க. சூப்பரா இருந்தது கண்டென்ட், சூப்பர், நல்ல எக்ஸலன்ட் கண்டென்ட் ஓவியா. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் உங்க வீடியோ ஓபன் பண்ணி யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க ஒரு கிளாப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓவியாவுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். எஸ் ஓவியா, சூப்பர். யா, thank you very much சொன்னடா. ரொம்ப சூப்பரா இருந்தது ஓவியா. ஃபீட்பேக் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க ஓவியா, ஃபீட்பேக் எல்லாம் தருவாங்க. வெயிட் பண்ணுங்க. even some people can ask questions with her. She can able to answer for everything. ஓகே, உங்க क्वेश्चंस ஏதாவது கேட்கலாங்க. அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் பேசலாம். ஃபீட்பேக் கொடுக்கலாங்க. ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துறோம். நீங்களே அன்மியூட் பண்றீங்க. எஸ், கோபிகண்ணன் சார் ப்ளீஸ். Good evening, Ovia. Yes, uncle. That was a nice, wonderful, and informative session. Thank you. And I would like to congratulate you for your successful outcome in your 10th standard marks. Thank you, uncle. I have seen in FB. Okay, the question for you is, Yes, uncle.
what do you feel success in your life and what is your goal? To me, success is making other people successful. நிறைய பேருக்கு இன்னும் நிறைய சக்சஸ் வாங்கி தரணும். அதுதான் இப்போதைக்கு என்னுடைய மெயின் கோல். அண்ட் என்னுடைய கோல்னு பார்த்தா எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கெட் இன் டு பிஸ்னஸ் அண்ட் அது ஃபீல் இஸ் தி ஒன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட்ஸ் தி கோல் டு மேக் அதர் பீப்புள் சக்சஸ்ஃபுல். இன்னும் நிறைய people make other people successful. Help them make other people successful. That's good. Good. Wish you all the very best. May God bless you. Wish you all success in your life. Thank you, கோபிகானந்த் சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? செந்தில்குமார் சார் நீங்க கேட்கலாம். செந்தில்குமார் சார் நீங்க பேசலாம். செந்தில்குமார் ஏ. Hello. Hi, Ovia. This is Sendil Kumar. Thanks for a wonderful presentation and speech. Really, I feel like that this 1 hour is very worth time. It was very valuable, and I am actually surprised in this young age how you collected all this information and you presented it in a very structured manner. Really hats off to you, and I wish you all the very best in your future endeavor. Thank you. I don't have any questions. I just want to congratulate you. That's all. Thank you. Yes, Pravina, நீங்க பேசலாம் Pravina. Hi Akka, this is Pravina. You have told about success and of course we will access as God proposes ka. ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க steps follow பண்ணி கண்டிப்பா success ஆவோம்க்கா. Thank you. All the best. Thank you Pravina. Sundar sir நீங்க பேசுங்க. Good evening, President. All of the good evening. Sir, voice clear? Yes, clear ஆகுது sir, please. Okay, sir. Good evening, Ovia. எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்கம்மா? நான் வந்து I'm from Chennai. இப்போ I'm in Kalisapakam and நான் 11th படிச்சிட்டு இருக்கேன். ஓகேம்மா. ஓவியா ஸ்ரீ சாம்பல். எக்ஸலன்ட்மா. என்ன சொல்றதுன்னே தெரியல வார்த்தைகள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பயிற்சி, நல்ல கண்டென்ட் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒண்ணு நீங்க பேச விட்டா நீங்க பேசிட்டே போவீங்க. டைனாமிக்ல ஒரு 1 hour குறிப்பிட்ட டைமே கொடுத்துருக்கோம் போல இருக்கு. அதனால அந்த 1 hourல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கண்டென்ட் ஸ்டாப் பண்ணி எக்ஸலண்டா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நல்ல ஒரு ட்ரைனர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வாழ்த்துக்கள்மா. சூப்பர்மா. தேங்க்யூமா. தேங்க்யூ சுந்தர் சார். கவி செந்தில், ரக்ஷா ஐ திங்க் ரக்ஷா நீங்க பேசலாம். பேசு. ஓவியாக்கா நானும் 10th வந்ததுக்கு அப்புறமா இல்ல ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நானும் உன் தங்கச்சி இம்ப்ரூவ் பண்ணுவேன். சூப்பர்டா. ஆல் தி பெஸ்ட். இதுவா சூப்பர் ரக்ஷா. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் சார். ஓவியஸ்ட்ரி நான் சொல்றேன். வெயிட் 1 செகண்ட். நான் வந்து தேங்க்ஸ் டு ஜேசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு ஐ வாசன்ட் ஈவன் வெரி கான்ஃபிடென்ட் இஃப் ஐ குட் ஸ்பீக். எனக்கு வந்து நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தப்ப நான் 5 நிமிஷத்துல தான் பேசுவேனா அப்படின்லாம் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஜேசிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஆக்சுவலா ரெடி பண்ணி தந்ததுக்கு. And most of all, Sendil Chittappa, thanks to you. You actually encouraged me and actually convinced me to come and speak here. Thanks a lot. Thank you, Chittappa. Thank you, obviously. It was one of the wonderful session. நிறைய கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு தெரியல. நீங்க கமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. Sorry, privilege president. Okay. Actually இப்பதான் privilege president. இப்பதான் தெரியுதுங்க நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா உங்க சித்தப்பா செந்தில் முருகன் இருக்குன்ற. உண்மையிலேயே அந்த பிளட் கண்டிப்பா ஒர்க் ஆகுதுங்க. உண்மையிலே சூப்பருங்க. Thank you very much sir. One more thing is I'd like to thank my dad for being there for me every time and எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு கூட he helped me a lot to prepare and yes thank you appa.
ஓவியஸ்ரீ அப்பா ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் நீ இந்த அளவுக்கு பேசுவேன். நாங்க எதிர்பார்த்து வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது 30 மினிட்ஸ் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் டைம் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் ஓவியஸ்ரீ போற ஃப்ளோ பார்த்தா 5:36 வரைக்கும் முடிப்பீங்களா இல்ல 5 o'clock முடிப்பீங்களா நாங்க பெரிய ஆர்வத்துல இருந்தோம். பட் ஷார்ப் டைம் மேனேஜ்மெண்ட் யூ மேட் இட் ஷார்ப் 5 கம்ப்ளீட்டட். எங்க ஜேசிஸ்ல நாங்க ஒரு ஜோன் ட்ரைனர் எப்படி எடுப்பாங்களோ, ஜோன் ட்ரைனர் வந்து எப்படி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுப்பாங்களோ, ஓப்பனிங் பாடி கன்க்ளூஷனோட அந்த கன்க்ளூஷனை நீங்க கொண்டு வந்து முடிச்சு எல்லாமே இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். நான் ரொம்ப லைக் பண்ணி இன்னைக்கு நான் ஓவிட்டு சில விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓவி தேங்க்யூ வெரி மச் சார். கேகே நான் சார் இதை பேச நினைக்கிறேன், அவர் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஓவியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் யூ. மிக நல்ல ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க. நல்ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்கீங்க. மோரர்லெஸ் ஜேசிஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ஐடியில் ப்ரோக்ராம்ஸில் என்னென்னலாம் எடுப்பாங்களோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி சக்ஸஸில் கொண்டு வந்து முடிச்சிருக்கீங்க. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லும் போது தான் பெஸ்ட்டு. எஸ்டர்டேவோட இன்னைக்கு என்ன அதிகமாக இருக்கீங்களோ அதான் சக்ஸஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனியா நல்ல ட்ரெயின் அப் பண்ணுங்க, நீங்க நல்ல ட்ரெயினரா வர முடியும். ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜேசி டைனமிக்கு இன்னொரு தடவை என்னுடைய தேங்க்ஸ். ஒன் மோர் மைல் ஸ்டோன். தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன். நன்றி கேட்கணும் சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? எஸ் சார். இல்லையா சார்ல நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹலோ, ஆடியபிளா இருக்கா? இந்த வால்யூம் லோவா இருக்கு சார். இல்லையா ஆடியபிளா இப்போ? எஸ் எஸ். ஹாய் அக்கா, திஸ் இஸ் ஷரல்யா. அக்கா நீங்க ஷெட்யூல் போட்டெல்லாம் பண்ணுவீங்க, அப்புறமா டிக் எது இதுலலாம் ராங் போட்டு நம்ம பண்ண முடியுமோ அப்பப்ப நம்மளுக்கு தப்பா பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி வரும், அப்புறமா கரெக்டா பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொன்னது என்னோட மைண்ட்ல செம்மையா பதிஞ்சிச்சுக்கா. செம்மையா சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அக்கா. I will follow that akka. Thank you. It's all the best. Thank you. சொல்லு ஓவியா அக்கா, நீங்க சொன்னது சூப்பரா இருந்துச்சுக்கா. அதுல எனக்கு நிறைய புரிஞ்சுது. ஆனா அதுல வந்து நிறைய புரிஞ்சுது. அதை வச்சு நான் என்னோட டிராயிங் டெவலப்பர் வளர்ப்பேன். நீங்களும் பார்த்துருக்கீங்க நான் ஒன்னு பேசினேன். தேங்க்யூ. Super. All the best. Super. Bye. ஓகே, தேங்க் யூ. உண்மையிலே குட்டீஸ்லாம் வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓவியா. எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு பத்தினா உங்க பேச்சுல. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெரியவங்க ட்ரைனிங் எடுத்தா கூட இவங்களாம் வந்து உட்கார மாட்டாங்க. பாருங்க இப்போ ரக்ஷா, சரல்யா, இந்த சபரி எல்லாம் உட்காந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அந்த நிறைய பேர் இங்க வந்து எல்லாமே குட்டீஸ் தான் இருக்காங்க. உங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்து நிறைய பேர் வந்து மாற்றத்தை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அதனுடைய வெற்றிக்கு எல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓவியா சொல்ல ப்ரோக்ராம். தேங்க்யூ ஓவியா ஒன்ஸ் அகைன். பிஃபோர் தட் vote of thanks. ஓவியா, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருந்தது? உங்க அப்சர்வேஷன் ஏதாவது இருக்கா? Sorry uncle. இல்ல, பட் க்ளோசிங் ஃபார்மாலிட்டிஸ் போறதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? Yes, seriously, எனக்கு வந்து you've been amazing audience. Thank you. எனக்கு encourage பண்ணி this is the first time நான் பேசுறது and எனக்கு டைம் போறதே தெரியல. Hope you benefited out of it and கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. I'll be very happy. Thank you. சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க, நம்பவே முடியல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஜூம்ல பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களால கண்டிப்பா நம்ப முடியல. அந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்க பாடி லாங்குவேஜ், நீங்க பேசக்கூடிய விதம், உங்க கண்டென்ட் எல்லாமே செம்மையா இருந்தது. செம்ம சூப்பர். ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் ஓவியா. vote of thanks by JJC Karthik. Thank you President. அக்கா ஓவியா அக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு செஷன். சக்சஸ் எப்படி நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்றது, அந்த ஸ்மார்ட் வந்து ஸ்பெசிபிக் அது இது நல்லா சொல்லிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பை த வே தேங்க்யூக்கா. அண்ட் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜேசிக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. சூப்பர் கார்த்திக், தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகைன் எங்களுடைய இன்றைய பேச்சாளர்
ஓவியா ஸ்ரீ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை மாலை 4 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணன். மிக்க நன்றி ஓவியா ஸ்ரீ அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.